ஹாய் காய்ஸ், எனக்கு என்ன பார்க்க போனேன்னா ஆரம் தமிழ் பிளாகர். இன்னைக்கு நான் புதுசாக யூடியூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ப்ளீஸ் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆரம் தமிழுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் வீட்டை வேண்டாம் ஒரு மினிட் சாரி காய் புது போட இடங்கள்லாம் காமிக்க போகிறோம். எந்திரிங்க, நல்லா பார்த்துக்கோங்க எந்திரிங்க எல்லாரும் பாருங்க வாங்க. இது எல்லா இயற்கை நன்மையான எல்லா வெயில் காலத்தில் இல்லை நிறைய கிராஸு நல்ல இயற்கையாக இருக்குது. இது நிறைய சப்போர்ட். இந்த எல்லா இடத்துலும் ஒரு நல்ல இடமா நல்லா புது இடங்களா. உங்களுக்கு இந்த இடத்த பிடிச்சிதுன்னா உங்களுக்கு மொத்த இடத்தையும் காமிக்கிறேன். இதுதான் எங்களோட தோட்டம். இதெல்லாம் எங்களோட தோட்டம். வாங்க, எங்களோட தோட்டங்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. இதெல்லாம் யாரும் பார்த்தது. கருவேப்பிலை, வாழை இலை, நல்ல கிராஸு, அது மட்டும் இல்லாமல் எதுவும் கெடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லாரும் பார்த்து இன்னைக்கு இந்த நாய் பார்க்கறதுக்கு ஒரு என்னோட குளிக்காம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணமே இந்த நாய் தானே, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த லட்சணத்தில் நான் ஹாய் காய்ஸ், இந்த சைடு பாருங்க, நல்லா இயற்கை நன்மையானதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு நான் உங்களுக்கு உங்களை பிடிச்ச பூனைக்கு காட்ட போகிறேன். அழகா ரொம்ப க்யூட்டாக தூங்கி இருக்கும். வாங்க, நம்ம எங்கள் வீட்டுக்கு பூனை பாரு உள்ளே போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். ப்ளீஸ் எப்படியாச்சும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பெல்லைக்கான ஆன்லாம் போடுங்க. உங்கள் பெல்லைக்கானுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி கொடுத்து வச்ச ஒரு பூனை. அது பேர் ஒரு நிறைய பேருங்க இருக்குது. அந்த பேருக்கெலாம் பார்த்துக்கு முன்னால் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச இல்லை உங்களுக்கு பிடிச்ச பூனை என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறோம். அந்த பூனைக்கு என்ன பேருன்னா நீங்களே சொல்லிக்கோங்க. ஒரு பொண்ணு. எனக்கு பூனை பார்க்கலாமா? உங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதான் எங்கள் பூனை பாருங்க, அழகான பூனை, ரொம்ப அழகா தூங்குது. பார்த்துட்டீங்களா? இந்த பூனைக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க. இது கேர்ள், பொண்ணு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு உங்களுக்கு பேர் வைங்க. அதுக்குள்ள இருந்து நாங்க பேர் எடுப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு. ஹாய் கைஸ், இதான் எங்களோட வீட்டு செடி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் எங்கள் பாட்டி வளர்த்தான கஷ்டப்பட்ட செடியை வளர்த்துனது. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் ஒரு பூ, இது இன்னும் ஒரு நல்ல பூ. நாங்களே நிறைய கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து பெருசாக்கணும். அதுக்கு தான் நாங்கள் கடவுளுக்கு வேண்டிக்கிறோம். அடுத்தது இந்த இலைகளுக்குள்ள இருந்துச்சுன்னா இது நல்லதும் நடக்கும். இது ஆலோவேரா செடி. அந்த ஆலோவேரா தான் நம்ம வீடோட பாதி லைஃபே கரெக்டாக்கிறோம். அடுத்தது வரப்போகுது என்ன பூனா இதுக்குள்ள இருந்துதான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும். சாதா வரும், பன்னீர் ரோஸ் வரும். அது வச்சுதான் நன்னாரி சர்பத்தை உருவாக்குறாங்க. அதே மாதிரி இந்த செடிக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு
இந்த வெறும் புல்செடி மட்டும்தான் வளருது. அதனால இதுக்கும் ஒரு நல்ல செடிக்காக வைக்கணும்னு இது வச்சுருக்காங்க. வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி செடி பிடிச்சதுன்னா உங்களுக்கு இது கடவுளாக நினச்சி கடவுளை வேண்டிக்கோங்க. காய்ஸ், இன்னைக்கு நம்ம மொட்டை மாடிக்கு போக போகிறோம். இது எந்த ஸ்பவுட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்க வாங்க, மேலே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வாங்க வாங்க, மேலே வாங்க, பாருங்க. இந்த மொட்டை மாடி பயங்கரமா வேலை அடிக்குது. இது பயங்கரமா இடமா இருக்குது. இதை பார்த்துக்கோங்களேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதான் இங்கெல்லாம் டேஞ்சரஸ். இங்கெல்லாம் போனீங்கன்னா அது விழுகிற கூட 100% சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இங்கும் ஒரு கட்ட விழுகிற கூட சான்ஸ் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ப்ரோ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே காட்டிட்டு மொட்டை மாடியில் அங்கெல்லாம் காட்டக்கூடாது. அது என்ன சாப்பிடணுன்னா இந்த வேல்கோ கிங் ஆஃப் ஃப்ரூட், மேங்கோ, ஆப்பிள், கிரேப்ஸ், மஸ்கமெலன் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி கூட, ஆரஞ்சு, தர்பூசணி அது கூட வாங்கி சாப்பிட்லாம். இப்போ சரியாக சைடு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்னென்னா சைடு போகலாம். அது இது மாடியில் இந்த மாதிரி ரொம்ப சூட்டுப்பட்ட வெயில் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், காய்ஸ் நல்லா பார்க்கணும். காய்ஸ், இதான் நல்ல காய்ஸ், ரோடுங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய வீடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு வீடாக இருக்குது. இதுக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாம் பார்க்க போகிறாங்களா? நல்ல குட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கோங்களே, இது நல்லா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச முறை என்னென்னா கொய்யா மரம். அந்த கொய்யா மரத்தில் அதுக்கு நிறைய கொய்யாலாம் முளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சதுன்னா அதே மாதிரி எங்களுக்கும் வாங்க காய்ஸ். இன்னைக்கு எல்லா இடத்தும் ஃபோட்டோ எடுத்தாச்சு காய்ஸ். வாங்க காய்ஸ், இதெல்லாம் நிறைய டேஞ்சரஸ்து. இந்த மாதிரிலாம் போனால் நம்மளுக்கு தான் நல்லதில்லை ஃப்ரெண்ட்ஸ். உடனே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் வாங்க காய்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கே ஒரு தனி பொம்மைகளாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கம் ஃப்ரெண்ட்ஸ், I am see you. Come. Let's see you. Come friends. I am see. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் முக்கியம். பிகில் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐக்கானில் போட்டு. எனக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 100% சப்ஸ்கிரைபாச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் காய்ஸ், 1000 சப்ஸ்கிரைபருக்கு போன சப்ஸ்கிரைப் ஆச்சு போடாச்சு, ஒரு லைக் ஆச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பாருங்க. ஆரவ் தமிழ் vlog.